கம்பீவஸ் நான் தான் உங்கள் வியாபாரி. நீங்க நம்ம காலையில கடையில என்னென்ன ஒர்க் நடக்குது போது எப்படி வேலை செய்யறாங்க பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்மள வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீ நம்ம சேல்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பொதுவா சேல்ஸ் முடிஞ்ச கடையில கடை வெங்காயம் இப்படிதான் கிடக்கும். ஏன்னா எடை வைக்கும் போது வெங்காயம் மூட்டை கிழியும் போவும் வரும். அதனால சேல்ஸ் முடிஞ்சு கடை இப்படிதான் கண்ணாமையான கிடக்கும். இது நம்ம அலைன் பண்ணி அடுக்கி வைக்கணும். அதான் நம்ம முதல்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஆளுங்களும் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுவாக இந்த வேலையை 2 பேரால செய்ய முடியாது. குறைஞ்சது 4 பேர் இல்லை 3 பேராவது தேவைப்படும். நீ நம்ம கடையில் 4 பேர் இருக்காங்க. இப்படிதான் வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் மூட்டையை தூக்கி விடுவாங்க. பொதுவாக அந்த வெங்காய மூட்டை 50 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். ஒரு ஆளால் அந்த வேலையை செய்ய முடியாது. இது பொதுவாக இந்த மெத்தடு அட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி அட்டி போட்டு காலை அடுக்கி வைக்கணும். அப்போதான் மறுநாள் சேல்ஸுக்கு நமக்கு நல்லா இருக்கும். மூட்டை களைஞ்சு கிடந்தாலும் அது ஒரு வெங்காயத்துல ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் வாய்ஸா வெங்காயத்தை அடுக்கணும். நம்ம கடையில வேலை பார்க்குறவங்க நான் தெளிவாக தான் வேலை பார்ப்பாங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான். என்னென்ன மார்க் வந்திருக்குன்னு பார்த்து தான் வேலையை ஸ்டார்ட் செய்யறாங்க. வேலை எப்பவுமே தெளிவாக தான் அவங்க செய்வாங்க. காலைல டென்ஷன் இல்லாமல் ஓனர் ரேட்டு சொல்றதுக்கும் போறதுக்கும் இடம் வைக்கிறதுக்கும் அது தகுந்த மாதிரி அட்டி போடுவாங்க. மூட்டை கீழே போடும் போது தான் பார்த்து தான் போடலாம். மூட்டை கிழிஞ்சிக்கும். அப்புறம் அது ஒரு வேலையை தைக்கிறது அது ஒரு வேலையா ஆயிடும். பாருங்க 50 கிலோ மூட்டையை அசால்ட்டா தூக்கிட்டு எவ்வளவு தெளிவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. இந்த வேலை டெய்லி ரொட்டேஷனா நடந்துகிட்டு தான் இருக்கும். வீடியோல சொல்லியிருக்கேன், இந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். அது தகுந்த மாதிரி தான் அவங்களும் நல்லா வேலை பார்ப்பாங்க. கரெக்டா 3 o'clock ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். 8 o'clock நம்ம சேல்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு ஆளுக்கு எமர்ஜென்சி கால் வந்துருச்சு. அவர் போயிட்டாரு, என்ன கூப்பிட்டாங்க தூக்கி விடணும்னு. நான் கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற பழக்கம் உண்டு. அவங்க ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பா. நானும் தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அவங்க அளவுக்கு என்னால வேலை பார்க்க முடியாது. ஏதோ என்னால அவர் வர வரைக்கும் ஒரு அளவு தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுவாக ஒர்க் பண்ணும் போது கைகளை பார்த்து தான் வேலை பார்க்கணும். இப்ப அந்த அண்ணன் என்ன சொல்றாரு, அப்ப அந்த மூட்டை கொஞ்சம் தூக்கி அடிச்சு விடுப்பான்னாரு. எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்காது. அவர் ஐடியா கொடுத்தாரு, தூக்கி பர்ஃபெக்டா அடிக்க ஆரம்பிச்சேன். போய் பர்ஃபெக்டா உட்காந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, நம்ம தூக்கி மூட்டை அடிச்சு பர்ஃபெக்டா உட்காந்துருச்சு. ஸோ ஹாப்பி ஆயிட்டேன் நானும். அட்டி போட்டு முடிச்சுட்டாங்க. ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்வளவு பர்ஃபெக்டா அட்டி போட்டிருக்காங்க பாருங்க. நாளைக்கு சேல்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. மூட்டை வண்டியில இருந்து அதிகமா இறங்கி ஆயிடுச்சு. இப்படிதான் இவ்வளவு ஹைட்டுக்கு தான் அட்டி போடுவாங்க. எப்பவுமே நம்ம கடை வேலை தெளிவா தான் இருக்கும். நாளைக்கு ஓனர் டென்ஷன் இல்லாம வியாபாரம் பண்றது தகுந்தாற் போல் வேலையை முடிச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. கண்டிப்பா இவங்க போட்ட அட்டி கண்டிப்பா சரியாது, சேஃப்டியா தான் போட்டிருக்காங்க. பர்ஃபெக்டா தான் இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, மூட்டை சரிஞ்சிச்சுன்னா கீழே படுத்துருங்க மேல விழுந்துரும். ஆனா அவங்க அந்த அளவுக்கு பண்ணல. தெளிவாதான் அட்டி போட்டிருக்காங்க. பயப்படாம யாரு வேணாலும் கீழே படுக்கலாம். ஓகே வீவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.